வணக்கம் சொந்தங்களே, நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது உங்கள் நற்செயல் நன்மை சேனல். உங்களுக்காக அருமையான கதை கொண்டு வந்திருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். யாருக்கு உதவி செய்ய வேண்டும், யாருக்கு உதவி செய்யக்கூடாது? இந்த கேள்வி கேட்கும்போது சிலர் சிரிப்பார்கள். உதவி செய்யணும்னா செய்துவிடு, அதில் என்ன பெரிய விஷயம் என்று சொல்வார்கள். ஆனால் வாழ்க்கை கொஞ்சம் ஆழமாக கற்றுக் கொடுத்த பிறகுதான் தெரியும், உதவி என்பது பணம் கொடுப்பது மட்டுமல்ல, அது நம் நேரம், நம் அன்பு, நம் நம்பிக்கை, நம் உயிரின் ஒரு பகுதி. ஒரு கிராமத்தில் ஒரு கழுதை இருந்தது. அது பேசவில்லை, ஆனால் அது மனிதர்களின் முகத்தை பார்த்து அவர்களின் மனதை புரிந்து கொண்டது. அது யாரையும் சந்தேகிக்கவில்லை, அது யாரையும் தேர்வு செய்யவில்லை. அது யாருக்கு வேலை கொடுக்கிறார்கள் அவர்களுக்காக உழைத்தது. அது முதல் மனிதன் நல்லவன். அவன் அதை அடிக்கவில்லை, அவன் அதற்கு உணவு கொடுத்தான். அது களைத்தால் தலையை தடவி பார்த்தான். அந்த அன்பு கிடைத்ததால் அந்த கழுதை அவனுக்காக உயிரை கூட கொடுக்க தயாரானது. இதுதான் வாழ்க்கையின் முதல் உண்மை. அன்பு கிடைக்கும் இடத்தில் விசுவாசம் பிறக்கும். ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. நல்ல மனிதன் இல்லாமல் போன பிறகு அந்த கழுதை மற்றவர்களிடம் சென்றது. அங்கே யாருக்கும் அது உயிர் இல்லை, அது ஒரு பொருள், அது ஒரு சுமை சுமக்கும் கருவி. அதை அதிகமாக வேலை வாங்கினார்கள், அது விழுந்தால் அடித்தார்கள், அது காயமடைந்தாலும் ஓய்வு கொடுக்கவில்லை. அந்த கழுதை ஒருபோதும் எதிர்த்து பேச முடியாது, அது மனிதன் போல கோபப்பட முடியாது, அது சும்மா தாங்கிக் கொண்டது. நாம் வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கிறோமா? யாராவது நம்மை பயன்படுத்திக் கொண்டாலும் நாம் அமைதியாக தாங்கிக் கொள்கிறோமா? நான் நல்லவன், நான் உதவி செய்தால் போதும் என்று நினைக்கிறோமா? நல்லவனாக இருப்பது தவறில்லை, ஆனால் அறிவில்லாமல் நல்லவனாக இருப்பது ஆபத்து. அந்த கழுதை தினமும் சுமை சுமந்தது, அதன் முதுகு வலித்தது, அதன் கால்கள் குலுங்கின. ஆனாலும் அது நின்று போகவில்லை. ஏன் தெரியுமா? அது மனிதர்களை இன்னும் நம்பியது. நாம் பலர் அப்படித்தான். நம்மை காயப்படுத்தியவர்களையே மீண்டும் நம்புகிறோம். நம்மை ஏமாற்றியவர்களுக்கே மீண்டும் உதவி செய்கிறோம். ஒருநாள் அந்த கழுதை மழையில் வழுக்கி கீழே விழுந்தது. அதன் கால் உடைந்தது. அது எழுந்து நிற்க முடியவில்லை. ஆனால் அதன் உரிமையாளர் என்ன செய்தான்? அடித்தான். எழுந்திரு, வேலை முடிக்கணும் என்று கத்தினான். அந்த நேரத்தில் அந்த கழுதையின் கண்களில் இருந்த கேள்வி, நான் உனக்கு என்ன தப்பு செய்தேன்? இது ஒரு மிருகத்தின் கதை இல்லை, இது நம்ம வாழ்க்கை. நாம் பலருக்கு உதவி செய்கிறோம், அவர்கள் முன்னேறுகிறார்கள், அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் நாம் கஷ்டப்பட்டால் அவர்கள் எங்கே? உதவி செய்ய வேண்டும், ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வை. உன் உதவி ஒருவரை உயர்த்த வேண்டும், உன்னை தாழ்த்த அல்ல. உன் அன்பு ஒருவரை மனிதனாக்க வேண்டும், உன்னை பலவீனமாக்க அல்ல. ஒரு சிறுவன் மட்டும் அந்த கழுதைக்கு தண்ணீர் கொடுத்தான். அவனிடம் பணம் இல்லை, அவனிடம் அதிகாரம் இல்லை, ஆனால் அவனிடம் இதயம் இருந்தது. இதுதான் வாழ்க்கையின் இரண்டாவது உண்மை. உதவி செய்ய வேண்டியது நன்றி தெரிந்தவர்களுக்கு. நன்றி தெரியாதவனுக்கு உதவி செய்தால் அது உன் மனதை மட்டும் காயப்படுத்தும். நாம் சில நேரங்களில் தவறான மனிதர்களை காப்பாற்ற முயற்சிக்கிறோம். நம்மை மதிக்காதவர்களை உயர்த்த முயற்சிக்கிறோம். பிறகு அவர்கள் நம்மை தள்ளிவிட்டு போகிறார்கள். அப்போது நாம் சொல்வோம், நான் இனிமேல் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன். அது சரியான முடிவு அல்ல. சரியான முடிவு யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தேர்வு செய்வது. வாழ்க்கையில் 3 வகை மனிதர்கள் இருப்பார்கள். உன் உதவியை பயன்படுத்திக் கொள்வோர், உன் உதவியை மறந்து விடுவோர், உன் உதவியை வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்போர். 3வது வகை மனிதர்களுக்காக உன் உயிரையும் கொடு. முதல் வகை மனிதர்களிடமிருந்து விலகி நட. 2வது வகையை பார்த்து பாடம் கற்றுக்கொள். அந்த கழுதை இறக்கும் முன் ஒரு உண்மை நின்றது. அது வாழ்நாள் எல்லாம் சுமை சுமந்தது, ஆனால் அதன் வலியை யாரும் சுமக்கவில்லை. நாம் அப்படியாக ஆகக்கூடாது. நாம் உதவி செய்யும்போது நம்மையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உன் மனதை மதிக்காத இடத்தில் உன் அன்பை வீணாக்காதே. உன் கண்ணீரை மதிக்காத மனிதனுக்காக உன் இரத்தத்தை சிந்தாதே. உன் நல்ல மனசை காப்பாற்று. உலகம் கெட்டவர்களால் நிறைந்திருக்கலாம், ஆனால் நல்லவர்களும் இருக்கிறார்கள். அந்த நல்லவர்களை தேடு, அவர்களுக்காக உதவி செய். உதவி செய்யாதே என்று யாரும் சொல்லவில்லை, ஆனால் உன் உயிரை உடைக்கும் அளவுக்கு உதவி செய்யாதே. நீ நல்லவனாக இரு, ஆனால் உன்னை அழிக்கும் அளவுக்கு அல்ல. இது ஒரு கழுதையின் கதை அல்ல, இது ஒவ்வொரு நல்ல மனசு கொண்ட மனிதனின் கதை. யாருக்கு உதவி செய்ய வேண்டும்? இதயம் கொண்டவர்களுக்கு. யாருக்கு உதவி செய்யக்கூடாது? உன் இதயத்தை உடைத்துவிட்டு நன்றி கூட சொல்லாதவர்களுக்கு. நினைவில் வை, உதவி என்பது பலம், பலவீனம் அல்ல. ஆனால் அதை எங்கே செலவிடுகிறாய் என்பதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும்.